அனைவருக்கும் வணக்கம். எம்ஜிஆர் பற்றிய அரிய தகவல்கள் நிகழ்ச்சியோட 55வது பகுதிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இந்த நிகழ்ச்சியில் கடந்த பதிவுகளில் மக்கள் தலைவர் எம்ஜிஆர் அவர்களோட வாழ்க்கையில் நடந்த இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள், அவருடைய சினிமா அனுபவங்கள், இப்படி பல விஷயங்கள் நம்ம பார்த்துட்டு வரோம். அதனுடைய தொடர்ச்சி தான் இந்த 55வது பகுதி. எம்ஜிஆர் படங்களுக்கு இசையமைத்த இசையமைப்பாளர்கள் வரிசையில் மெல்லிசை மன்னர்கள் விஸ்வநாதன் ராமூர்த்தி அவர்களை பற்றி நம்ம பார்த்துட்டு வரோம். நேற்றைய பதிவில் பணம் படைத்தவன் படத்தில் இடம்பெற்ற கண் போன போக்கிலே கால் புகழாமா பாட்டை நம்ம பார்த்தோம். பணம் படைத்தவன் படத்தில் இடம்பெற்ற இன்னொரு மென்மையான டோயட், பருவத்தில் கொஞ்சம் உருவத்தில் கொஞ்சம் பெண்ணுக்கு அழகு வரும். கொஞ்சம் கொஞ்சம் அப்படின்ட்டு எல்லா ஈஸ்வரி பாடக்கூடிய அந்த அழகே தனி. சவுகார் ஜானகி எம்ஜிஆரை காதலிப்பார். ஆனா எம்ஜிஆர் தன் வீட்டுல வேலை செய்யக்கூடிய கேஆர் விஜயாவை லவ் பண்ணுவாரு. இந்த பாட்டுல எம்ஜிஆர் கண்களுக்கு சவுகார் ஜானகியும் கேஆர் விஜயாவும் மாறி மாறி தெரிவாங்க. அத ரொம்ப அழகா படமாக்கி இருப்பாங்க. மனதை மயக்கும் ஒரு மென்மையான டுயட்டை மெல்லிசை மன்னர்கள் கொடுத்திருப்பாங்க. இன்னும் கொஞ்சம் வேண்டும். தாலாட்டு பாடல்களை கொடுக்கறதுல மெல்லிசை மன்னர்களுக்கு இணை மெல்லிசை மன்னர்கள் தான். பணம் படைத்தவன் படத்துல ஒரு தாலாட்டு பாட்டை கொடுத்திருப்பாங்க. எல்ஆர் ஈஸ்வரியோட ஹம்மிங்கோட அந்த பாடல் தொடங்கும். தன்னுடைய புகுந்த வீடு நல்லா இருக்கணும் அப்படிங்கறதுனால தன்னுடைய குழந்தையே தியாகம் பண்ணுவா ஒரு தாய். அந்த தாயோட குமுறல் தான் இந்த தாலாட்டு பாட்டு. இந்த பாட்டு டிஎம்எஸ் ஆரம்பிக்கும் போதே நம்ம கண்கள் அப்படியே கண்ணீர் வந்துடும். படத்தோட மொத்த கதையுமே கவிஞர் வாலி இந்த பாட்டுல சொல்லியிருப்பாரு. மன்னவன் மட்டும் அங்கிருக்க. ஒரு பக்கம் மகிழ்ச்சி, மறுபக்கம் சோகம், இது ரெண்டையும் கலந்து மெல்லிசை மன்னர்கள் கொடுத்திருப்பாங்க. யார் கொடுத்தா அவள் தாய் என்று ஏன் தான். டிஎம்எஸும் பி சுசிலாவும் சோகமா பாடின உடனே எல்ஆர் ஈஸ்வரியோட ஹம்மிங் மகிழ்ச்சியா ஆரம்பிக்கும். மெல்லிசை மன்னர்களோட இசையில அமைந்த ஒரு வித்தியாசமான தாலாட்டு பாட்டு மாணிக்க தொட்டில் இங்கிருக்க. பணம் படைத்தவன் படத்துல மெல்லிசை மன்னர்கள் செய்த இன்னொரு புதுமை, இந்த பாட்டும் எல்ஆர் ஈஸ்வரியோட ஹம்மிங்கோட தான் தொடங்கும். இது ஒரு டூயட். பாட்டை டிஎம்எஸ் பாடுவாரு. ஆனா பெண் குரலுக்கு பாடல் கிடையாது. எல்ஆர் ஈஸ்வரி ஹம்மிங் மட்டுமே கொடுப்பாங்க. பணம் படைத்தவன் படத்தில் இடம்பெற்ற ஒரு காதல் தோல்வி பாடல், தன்னுயிர் பிரிவதை பார்த்தவர் இல்லை, என்னுயிர் பிரிவதை பார்த்து நின்றேன். தன்னுயிர் பிரிவதை பார்த்தவர் இல்லை, என்னுயிர். பி சுசிலாவோட பாவமும் குரலும் கேட்பர் உள்ளத்தெல்லாம் அப்படியே கரைய செய்யும். பார்த்து நின்றேன் நான், என்னுயிர் பிரிவதை பார்த்து நின்றேன். மெல்லிசை மன்னர்கள் கொடுத்த சூப்பர் ஹிட் பாடல் இந்த பாடல். தன்னுயிர் பிரிவதை பார்த்தவர் இல்லை, என்னுயிர். 1965ஆம் ஆண்டு தமிழ் திரையுலகில் இசை ரசிகர்களுக்கு மறக்க முடியாத ஒரு ஆண்டு. 1952 தொடங்கி 13 வருடங்கள் ஒன்றாக பயணம் செய்த மெல்லிசை மன்னர்கள் 1965 பிரிந்தனர். அவங்க 2 பேரும் சேர்ந்து இசையமைத்த கடைசி திரைப்படம் 9/7/1965 வெளியான 1000ல் ஒருவன். இது மெல்லிசை மன்னர்கள் இசையில எம்ஜிஆர் நடித்த 14வது திரைப்படம். இந்த பாடலை கவிஞர் வாலி எழுதியிருப்பார். ஆனந்த ஜோதி பட சமயத்தில் தான் மெல்லிசை மன்னருக்குள்ள மனசளவுல பிரிவு ஏற்பட தொடங்கியது.
அப்போ மெல்லிசை மன்னர் எம் எஸ் விஸ்வநாதன் கலங்கிய போதுதான் நினைக்க தெரிந்த மனமே உனக்கு மறக்க தெரியாதான்னு கவிஞர் கண்ணதாசன் ஆறுதல் சொன்னார். இனிமே சேர்ந்து பயணிக்கவே முடியாது அப்படிங்கிற நிலைமை வந்து 1965 1001 படத்துல தான் வந்தது. அவங்களுடைய கடைசி படம் என்னைக்குமே மறக்க முடியாத ஒரு படமா இருக்கணும் அப்படின்ட்டு மெல்லிசை மன்னர் எம் எஸ் விஸ்வநாதன் ஆசைப்பட்டாரு. அதற்காக உழைத்தார். மெல்லிசை மன்னர்களின் புகழ் மேடத்தில் ஒரு வைரக்கல்லாக அமைந்தது 1001 திரைப்படம். நாடகம் என்ன அந்த பார்வை கூறுவதென்ன. 1001 படத்துல அத்தனை பாடல்களுமே சூப்பர் ஹிட். நாணமோ நாணமோ 1001 படம் வந்த சமயத்துல எம்ஜிஆருக்கும் கவிஞர் கண்ணதாசனுக்கும் டைம் சரியில்லை. 1001 படத்துல சில பாடல்களை கவிஞர் வாலி எழுதுறாரு. இன்னும் 2 பாட்டு பாக்கி இருக்கு. அந்த 2 பாட்டை எத்தனையோ கவிஞர்கள் வந்து எழுதுறாங்க. ஆனால் எம்எஸ்விக்கும் திருப்தி இல்லை, பிஆர் பந்துலுவுக்கும் திருப்தி இல்லை. என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியல. பிஆர் பந்துலு நேராக எம்ஜிஆரை போய் பார்க்குறாரு. பார்த்துட்டு இப்போ கார்வார் கிளம்பணும், நம்ம வேணும் இந்த ஷூட்டிங் அப்படின்னு நிறுத்திட்டு அப்புறமா வச்சுக்கலாமா, உங்களுக்கும் கவிஞர் கண்ணதாசனுக்கும் டேம் சரியான அப்புறம் வச்சுக்கலாமா அப்படின்னு கேட்குறாரு. உடனே எம்ஜிஆர் வந்து எனக்கு எல்லாமே புரியுது, உங்களுக்கு என்ன இப்போ கவிஞர் கண்ணதாசன் பாட்டு எழுதணும் அவ்வளோதானே அப்படின்னு சொல்லிட்டு உடனே அசிஸ்டன்ட் டைரக்டர் செல்வராஜை கூப்பிட்றாரு. கூப்பிட்டு நீ நேராக கவிஞர் எங்கே இருக்காருன்னு போய் அவரை பாரு, பார்த்துட்டு அங்கிருந்து எனக்கு ஃபோன் பண்ணு, நான் ஃபோனில் கவிஞர்கிட்ட பேசுகிறேன் அப்படிங்கிறாரு. செல்வராஜ் கவிஞர் கண்ணதாசனை போய் பார்க்குறாரு. பார்த்துட்டு அங்கிருந்தே ஃபோன் பண்ணுறாரு. எம்ஜிஆர் கவிஞர் கண்ணதாசன்கிட்ட பேசுகிறாரு. 2 பேரும் சமாதானம் ஆகிறாங்க. கவிஞர் கண்ணதாசன் ஸ்டுடியோக்கு வராரு. ஸ்டுடியோக்கு வந்தோடனே பிஆர் பந்துலு சிச்சுவேஷனை சொல்கிறாரு. எம்எஸ்வி டியூனை வாசிச்சு காமிக்கிறாரு. 3/4 மணி நேரத்தில் 2 பாட்டை ரெடி பண்ணுறாங்க. ஓடும் மேகங்களே ஒரு சொல் கேளி. மெல்லிசை மன்னர் எம் எஸ் விஸ்வநாதன் டியூனை கொடுத்த வேகத்தில் கவிஞர் கண்ணதாசன்கிட்டேருந்து வார்த்தைகள் வந்து விழுது. பாட்டை கிடுகிடுன்னு எழுதி முடிக்கிறார் கவிஞர் கண்ணதாசன். அடுத்த பாட்டுக்கு சிச்சுவேஷன் சொல்றாரு பிஆர் பந்துலு. எம்எஸ்வி டியூனை வாசிக்கிறாரு. உடனே கவிஞர்கிட்டேருந்து வார்த்தைகள் வருது. அதோ அந்த பறவை போல வாழ வேண்டும், இதோ இந்த அலைகள் போல ஆட வேண்டும். அந்த பறவை போல வாழ வேண்டும். படத்தோட கதைக்கு என்ன தேவையோ, எம்எஸ்வி என்ன எதிர்பார்த்தாரோ அந்த வார்த்தைகள் தங்கு தடை இல்லாம கவிஞர் கண்ணதாசன் வந்துட்டே இருக்கு. இந்த அலைகள் போல ஆட வேண்டும். 3/4 மணி நேரத்துல 2 பாடல்லையுமே எழுதி முடிக்கிறார் கவிஞர் கண்ணதாசன். கவிஞர் கண்ணதாசனோட தமிழுக்கும் எனக்கும் என்னைக்குமே முரண்பாடு கிடையாதுன்னு மக்கள் தலைவர் எம்ஜிஆர் சொல்றது அப்போதான் எல்லாருக்குமே புரியுது. டிஎம்எஸோட கம்பீரமான குரல்ல புத்துணர்ச்சி கொடுக்கக்கூடிய ஒரு பாடல். 1001 படத்துல மெல்லிசை மன்னர்கள் கொடுத்த இன்னொரு இனிமையான பாடல். இந்த பாட்டை கவிஞர் வாலி எழுதியிருப்பாரு. பி சுசிலா குரல்ல எத்தனை முறை கேட்டாலும் சலிக்காத பாட்டு இந்த பாட்டு. தங்களோட கடைசி படம் என்னைக்குமே தங்க பேரை சொல்லணும் அப்படிங்கறதுல உறுதியா இருந்தார் மெல்லிசை மன்னர் எம் எஸ் விஸ்வநாதன். ஒவ்வொரு பாட்டையும் அற்புதமாக படைத்தார். இந்த பாட்டுல கவிஞர் வாலி குயிலே உன் சிறகுடித்து இசை கேட்கிறார், மயிலே உன் கால் உடித்து நடம் பார்க்கிறார் அப்படின்னு எழுதியிருப்பார். இதே கருத்தை கொஞ்சம் மாற்றி கவிஞர் வாலியை திரும்பவும் எழுதியிருப்பார். சின்ன தம்பி படத்துல குயிலை பிடிச்சு கூண்டில் அடைச்சு கூவ சொல்லுகிற உலகம், மயிலை பிடிச்சு காலை உடைச்சு ஆட சொல்லுகிற உலகம்னு கவிஞர் வாலி எழுதியிருப்பார். 1001 படத்தோட மெல்லிசை மன்னர்கள் விஸ்வநாதன் ராமூர்த்தி
பிரிஞ்சாங்க. ஆனா மெல்லிசை மன்னர் எம்.எஸ். விஸ்வநாதன் தொடர்ந்து எம்ஜிஆர் படங்களுக்கு இசையமைத்து வந்தார். மெல்லிசை மன்னர் ராமமூர்த்தி அவர்களுக்கு ஒரே ஒரு எம்ஜிஆர் படம் கூட அதுக்கு பிறகு இசையமைக்க வாய்ப்பு கிடைக்கவே இல்லை. அதே போல நடிகர் திலகம் சிவாஜி கணேசனோட 119 படங்களுக்கு மெல்லிசை மன்னர் எம்.எஸ். விஸ்வநாதன் இசையமைச்சிருக்காரு. இதுல விஸ்வநாதன் ராமமூர்த்தி இருவரும் சேர்ந்து இசையமைத்த படங்கள் 23. அவங்க பிரிஞ்ச பிறகு தொடர்ந்து மெல்லிசை மன்னர் எம்.எஸ். விஸ்வநாதன் சிவாஜி கணேசன் படங்களுக்கு இசையமைத்து வந்தார். ஆனால் திரு ராமமூர்த்தி அவர்களுக்கு தங்கச்சுரங்கம்ங்கிற ஒரே ஒரு படத்துக்கு மட்டும்தான் இசையமைக்கக்கூடிய வாய்ப்பு கிடைத்தது. மெல்லிசை மன்னர்கள் பிரிஞ்ச பிறகு மெல்லிசை மன்னர் எம்.எஸ். விஸ்வநாதன் எம்ஜிஆருக்கு இசையமைத்த முதல் படம் 28/1965 வெளியான கலங்கரை விளக்கம். இந்த படத்துல மொத்தம் 6 பாடல்கள். இதுல ஒரு சூப்பர் ஹிட் பாடல் சிவகாமின்னு டிஎம்எஸ் ஆரம்பிக்கும் போது தியேட்டர்ல ஆரவாரம், கைத்தட்டல், விசில் அப்படி பறக்கும். பொன்னெழில் பூத்தது புதுவானில், பொன்னெழில் பூத்தது புதுவானில், வெண்பனி பஞ்சு அருணாசலம் இந்த பாட்டை எழுதியிருப்பார். டி.எம். சௌந்தரராஜன் மற்றும் பி. சுசிலா குரல்களில் உருவான சூப்பர் ஹிட் பாடல் இந்த பாடல். மெல்லிசை மன்னர் தனியாக இசையமைக்கிற முதல் படம் அப்படிங்கிறனால கலங்கரை விளக்கம் கம்போசிங் போது அவர் ரொம்ப பரபரப்பா இருந்தார். அப்போ கம்போசிங்க்கு கவிஞர் வாலி வராரு. அந்த டைம்ல மெல்லிசை மன்னர் எம்.எஸ். விஸ்வநாதன் கழுத்துல ஒரு செயின் போட்டிருப்பாரு. அது 8 பவுன். எம்எஸ்வி என்ன பண்றாரு அப்படின்னா அந்த 8 பவுன் செயினை எடுத்து ஹார்மோனிய பெட்டி மேல வைக்கிறாரு. வச்சுட்டு சொல்றாரு, கவிஞரே நீ என்ன அசத்துற மாதிரி ஒரு பல்லவி கொடுத்தனா இந்த செயினை நீ எடுத்துக்கலாம் அப்படிங்கிறாரு. உடனே கவிஞர் வாலி எழுதுறாரு, காற்று வாங்க போனேன் ஒரு கவிதை வாங்கி வந்தேன். காற்று வாங்க போனேன் ஒரு கவிதை வாங்கி வந்தேன். உடனே எம்எஸ்வி அந்த செயின் எடுத்து வாலி கையில கொடுத்து அவரை கட்டி பிடிச்சு பாராட்டுறாரு. அதை கேட்டு வாங்கி போனாள் அந்த கண்ணி என்னவா. கவிஞர் வாலி என்ன பண்றாருன்னா அந்த செயினை திரும்ப மெல்லிசை மன்னர்கிட்டே கொடுக்குறாரு. கொடுத்துட்டு, அண்ணே உங்க அன்பும் ஆதரவு இருந்தா மட்டும் போதுண்ணே, இது மாதிரி பல செயின்களை நானே வாங்குவேன் அப்படின்னு சொல்றாரு. காற்று வாங்க போனேன் ஒரு கவிதை வாங்கி வந்தேன். கலங்கரை விளக்கம் படத்தில் இடம்பெற்ற இன்னொரு அருமையான பாடல் என்னை மறந்ததேன் தென்றலே. என்னை மறந்ததேன் தென்றலே. இந்த பாட்டையும் பஞ்சு அருணாசலம் தான் எழுதியிருப்பாரு. கலங்கரை விளக்கம் படத்துல பேங்கோஸ் இசைக்கு முக்கியத்துவம் கொடுத்து ஒரு பாட்டை கொடுத்திருப்பார் மெல்லிசை மன்னர். என்ன உறவோ என்ன பிரிவோ. என்ன உறவோ என்ன பிரிவோ. இந்த பாட்டு கம்ப்ளீட்டா பேங்கோஸ் இசை கூடவே வரும். காதல் நாடக மேடையில் என்னமா. இந்த பாட்டை டிஎம்எஸ் பாடிருக்கிற அந்த ஸ்டைல் ரொம்ப வித்தியாசமா இருக்கும். என்ன ஜாலம் கன்னி பூவிழி ஜாடையில். கலங்கரை விளக்கம் படத்தில் இடம்பெற்ற இன்னொரு ஹிட் சாங் பல்லவன் பல்லவி பாடட்டுமே. பல்லவன் பல்லவி பாடட்டுமே பார்த்திபன் காதலி. மெல்லிசை மன்னர் எம்.எஸ். விஸ்வநாதன், கவிஞர் வாலி, டிஎம்எஸ் 3 பேரும் இணைந்து கொடுத்த ஒரு ஹிட் பாடல் இது. பாடி களைத்ததும் ஆடி களைத்ததும் பூமகள் கண். இந்த பதிவுல மெல்லிசை மன்னர்கள் விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில எம்ஜிஆர் நடித்த படங்கள்ல இருந்து ஒரு சில பாடல்களை நம்ம பார்த்தோம். எம்எஸ்வி எம்ஜிஆர் காம்பினேஷன்ல இருக்கக்கூடிய பாடல்கள் இன்னும் நிறைய இருக்கு. அதை வரும் பதிவுல பார்ப்போம். நன்றி, வணக்கம்.